துல்கர் சல்மானின் தயாரிப்பு நிறுவனமான வேஃபேரர் பிலிம்ஸ் தயாரிப்பில் டாமினிக் அருண் இயக்கி கல்யாணி பிரியதர்ஷன் நடித்து ஆகஸ்ட் 28 வெளியான படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. மின்னல் முரளிக்கு பிறகு சிறப்பான சூப்பர் ஹீரோ படம் என இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. கேரளா மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலும் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. 5 நாட்களில் இந்திய அளவில் 30 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது இந்த திரைப்படம். மலையாளத்தில் முதல் பெண் சூப்பர் ஹீரோ படம் என லோகா பாராட்டப்பட்டு வருகிறது. மேலும் இப்படத்தின் மூலம் MCU, DCU போல வேஃபேரர் பிலிம்ஸின் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் WCU என்பதை துவங்கியுள்ளனர். லோகா படத்திலேயே சில சூப்பர் ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியும் இருந்தனர். ஒரு பக்கம் இப்படியான பாராட்டுகளை பெற்று வரும் லோகா படத்தின் மீது ஒரு எதிர்ப்பு எழுந்தது. படத்தின் கதைக்களம் பெங்களூரில் நடப்பது போல உருவாக்கப்பட்டுள்ளது. கதைப்படி நாச்சியப்ப கவுடா என்ற இன்ஸ்பெக்டர் பாத்திரத்தில் நடித்திருந்தார் சாண்டி. பெண்களை மிக மோசமாக கையாளும் பாத்திரமாக இந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருந்தது. படத்தின் ஒரு காட்சியில் சாண்டி கதாபாத்திரத்திற்கு பெண் பார்ப்பது பற்றிய பேச்சு வரும். உடனே அதற்கு சாண்டியின் கதாபாத்திரம் கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம்தான், ஆனால் பெங்களூரு பெண்கள் மட்டும் வேண்டாம் என கூறி அவர்கள் மிக மோசமானவர்கள் என சொல்வது போன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதனை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பை தெரிவித்தனர். கர்நாடகாவையும் கர்நாடக மக்களையும் இப்படம் தவறாக சித்தரிக்கிறது என சர்ச்சை கிளம்பியது. இதனை கண்ட லோகா படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எங்கள் படத்தின் கதாபாத்திரம் பேசும் ஒரு வசனம் எதிர்பாரா விதமாக கர்நாடக மக்களின் மனதை புண்படுத்தி இருப்பது எங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது. எங்களின் வேஃபேரர் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு மக்களை விட பெரிது எதுவும் இல்லை. இந்த விஷயத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம். இதனை வேண்டுமென்றே செய்யவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் படத்திலிருந்து அந்த வசனம் உடனடியாக நீக்கப்படும் எனவும் உறுதி கூறுகிறோம். இப்படி ஒரு விஷயம் நடந்ததற்கு வருந்துகிறோம். கூடவே மிக தாழ்மையுடன் உங்கள் மன்னிப்பை கோருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இப்படத்தில் இந்து மன்னர்கள் கோவிலுக்கு தீ வைப்பது போலவும் கிறிஸ்தவர்கள் காக்க வந்தார்கள் போலவும் காட்சி வைக்கப்பட்டுள்ளன என்பனவற்றை முன்வைத்து இதே லோகா படம் இந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது எனவும் ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.